Welcome to Deva Vlogs. ஓகே, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபன்னான ஒரு கேம் தான் நம்ம விளையாட போகிறோம். ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் நம்மளும் வந்து ஃபேமிலியோட பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஓகே, நீங்கள் 2 பேரும் இந்த இதில் ஒரு குரூப்பு டீம், நாங்கள் 2 பேரும் ஏதோ சின்ன பசங்க, நாங்கள் 2 பேரும் ஒரு டீமாக இருக்கோம். சின்ன பசங்க நாங்க 2 பேரும் போட்டி போடுறதா இந்த கேமோட மிகப்பெரிய ரொம்ப இதா இருக்கு இல்லையா? ஓகே, என்ன கேம் சொல்லிடுறேன். ஒரு பிக்சர் காட்டுவோம். ஆல்மோஸ்ட் நிறைய டிவி சேனல்லாம் பார்த்துட்டு நினைக்கிறேன். ஒரு வரிசையா ஒரு பிக்சர், எஸ், அது மாதிரி பிக்சர் காமிச்சிடுவோம். அதுல இது ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த பாடலை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி பயப்பிடிச்சிட்டான். வயசானவங்கனால நம்ம ஷார்ப்பா இருப்போம்ல இல்லையா? இதெல்லாம் நாங்க தான் வின்னிங்க. இதெல்லாம் டீம் ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிப்போம். அதுக்கப்புறம் நீங்க வின்னா இல்லங்க எல்லாம் அப்ப பேசலாம். ஓகே, சரி, பண்ணிடுவோமா? சரி, ஃபர்ஸ்ட் யாரு? நாங்களா ஃபர்ஸ்ட்? நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளே பண்ணலாமா? அப்ப ரெடி ரெடி. சோ இது என்ன பாடல் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த பாடல் தான். சோ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் காட்டுவோம். எங்ககிட்ட தான் காட்டணும். நேரடியா காமிக்கணும்ல. இது ஒரு தமிழ் பாடல். இது என்ன பாடல்ங்கறத கண்டுபிடிக்கிறது. டைம் ஸ்டார்ட் நவ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அப்புறம் நீலத்தை யார் விட்டா? நீலத்தை நான் எங்க எடுத்துறது? நீல நிலவே ஓ கரெக்ட்டா? சூப்பர் சூப்பர் சூப்பர். செம ஆடியன்ஸ் படத்துல இருந்து ஒரு அருமையான ஒரு பாடலை கண்டுபிடிச்சு. சரி, இப்போ உங்களோட சான்ஸ், நீங்க பண்ணுங்க. நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா? நாங்களே எடுத்து காட்டுறோம். நாங்க வச்சிருந்தே காட்டுறோம். இதெல்லாம் சத்தியமா கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து தானே இது. என்ன பண்ண போறாங்க? அடுத்து இது சத்தியமா கண்டுபிடிக்க முடியாது. சொல்லிட்டேன். அவங்க என்ன பண்றாங்க பாப்போம். இது என்ன பாடல்? இங்க நாங்க பாக்கலாம். இல்ல பேய் மேட்ச். ரைட். ஏய், ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்க மாட்டேன். மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே அதானே? சச்சோ ஆன்சர் என்னது? மான் குட்டி. மான் குட்டியே புள்ளி மான். அது ஏ வருது. அதான் மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே. ஐயோ எப்படி நாங்க எவ்வளவு ஃபயரா வேலை பண்றோம். ஃபயர் நாங்களும் கண்டுபிடிச்சாச்சு. ஏது நீங்க 10 நிமிஷம் எடுத்துக்கிறீங்க, நாங்க 10 செகண்ட் கூட எடுக்கல. நாங்க எவ்வளவு இப்ப பாரு. அடுத்து ரெடியா இருக்கு. சோ இது செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், இதை நேயர்கள் காமிச்சிருவோம். ஸோ என்னன்னு காமிக்கணும் இல்லையா? இது ஒரு தமிழ் பாடல் தான். பட் ஆனா வந்து கொஞ்சம் டஃபா நாங்க பாடல் கண்டுபிடிக்கணும். கெஸ் தி சாங். ஹீரோ கொடுத்துட்டோம், ஹீரோயின் கொடுத்துட்டோம், லொகேஷன் குழுவும் கொடுத்துட்டோம். இது எந்த இடத்துல இந்த பாட்டு வரும்ங்கறத கண்டுபிடிங்க. நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நீ எல்லாம் ஒரு ஆள் கடைக்கு ஒண்ணு எடுக்க சொன்னதுக்கு அந்த நாயெல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரியே எடுத்து வைப்பேன். இதுல வேற பெருசா இதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது, இது யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு கதை விட வேண்டியது. ஓட்ட 2 செகண்ட்ல சொல்லிவிட்டேன். ஓகே, இந்த கேமோட இந்த இதுல அவங்க தான் வின் பண்ணாங்க. சரி, உங்களுடைய இது வந்துருச்சு, கொடுங்க பாப்போம். அடுத்தது அது கொஞ்சம் நல்லா எழுதி. அடுத்தது இரு இப்ப அவங்க வந்துட்டாங்க. இரு, இது ஒரு தமிழ் பாடல். அப்படி சரி, ஓகே.
பெரிய மனுஷன் அந்த குட்டி பசங்க. அப்ப நம்ம சின்ன பசங்கனால நமக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி கண்டிப்பா அவங்க அவங்களோட பழைய ஸ்டேஜ்ல வந்த பாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சொல்லுங்க. அந்த படம் தான் லவ்வர் மூவில இருந்து தேன் சுடரே. தேன் சுடரே அந்த படமே நம்ம பார்த்ததே இல்ல. ரே தேன் சுடரே. அது எக்ஸ்ரேல. அது ரே. ரே எக்ஸ்ரே எடுங்க. ரே மட்டும் வச்சுவாங்க. அது எப்படி நீங்களா உங்க விருப்பத்தை ஒப்பிக்கலாம்? நான்லாம் வைக்கல. இது என்ன போங்காட்டாம இருக்கு? நான் எக்ஸ்ரேவுக்கு எக்ஸாவது இருக்குங்க. தேன் சுடரே. ரே வேட்ருங்க. தேன் சுடன்னு சேர்த்துனே ரே வந்திருக்குமே. நீங்க அதுவே என்ன தரறீங்க தானே இருக்கீங்க. என்ன பாப்பா இந்த இதுல 2 பாயிண்ட் அவங்க போயிட்டாங்க. நம்ம 1 பாயிண்ட் தான் இருக்கோமா? சரி இது 3வது. இது நம்ம எங்களுடைய காலங்கள் இல்லையா? இப்ப நாங்க ரொம்ப உன்னை நம்பி நான் வாயோட விட பயமா இருக்கு. நீ கஷ்டங்கிறதுலாம் அது புசுக்குன்னு கண்டுபிடிக்குது. நீ இது ரொம்ப நீயே ரொம்ப ஈஸின்னு சொல்ற. இதை பார்த்தோன்னே சொன்னாலும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீ இதெல்லாம் கொடுத்து வச்சு தூக்கி போட்டு அப்புறம் இதை கூட கொடுப்போம். ஓகே இது கொடுப்போம். இது ரொம்ப டஃபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஐயோ சரி எனிவே இது ஒரு தமிழ் பாடல். ஹீரோ ஹீரோயின் கொடுத்துட்டோம். ரெண்டு டைம் என்னாலே தான் போயிட்டு இருக்கோம் கேம். அவன் என்னன்னு கேட்டா என் வாயை புடுங்கி விட்டு அதை ஆன்சர் சொல்லுது பயப்புள்ள. நாம என்ன பண்ண முடியும்? நான் அதை ஜீனின்னு சொல்லியிருக்கணும். சக்கரன்னு சொன்னது தப்பா போச்சு. சக்கரன்னு எடுத்தது அடியே சக்கரை கட்டி. சரி நாங்க தான் 3 பாயிண்ட். சரி ஓகே அவங்க 3 பாயிண்ட்ல இருக்காங்க. நாங்க 2 பாயிண்ட்ல இருக்கோம். 2 பாயிண்ட் இல்ல நாங்க 1 பாயிண்ட்ல. சரி ரைட் ஓகே. காட்டு பாப்போம். நீ ஏன் நானு பாப்போம். அடுத்து நல்லா தேடு. இதோட ஆன்சர் ஆமா அந்த பாருங்க அடியே சக்கரை. இது பாரு இது ஒரு தமிழ் பாடல் அப்படின்னு போட்டுருக்காங்க. மாமதுரை அண்ணா கோடி. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. பாத்துர்க்கேன். மேட்ச் மாறிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டக்காட்டுனால ஏத்த விட கூடாதுங்க. அதாவது இப்படி பாக்குறீங்க. அது அங்கேயிருந்து இங்க வரும்போதே கண்டுபிடிச்சிடும். மாமதுரை அண்ணா கோடி அப்படின்னு நடிச்சு எப்படிய பத்தியெல்லாம் நாங்கெல்லாம் ஃபுல் டேலண்ட் ஃபுல் ஃபயரா இருப்போம். உங்களை மாதிரியா ரொம்ப நேரம் இது படிக்க வேணாம். ஓகே இது ஒரு பாடல். ஹீரோ ஹீரோயின் என்ன படம் நடிச்சாங்க? ஐயோ லப்பர் பந்து. அது சில்லாஞ்சிருக்கியவா? சில்லாஞ்சிருக்கியல அவங்க 2 பேருக்கு ஒரு சாங் இருக்குல. ஒரவே ஆசை ஒரவே ஆசை வரவே. அடுத்த டைம்ல இருந்து டீ பக்கம் வந்துட்டு இந்த டைம் இது எடுத்து குடுக்குறேங்கிற பேர்ல மொக்கையே எடுத்து வச்சிருக்கு. அதுல கஷ்டமாவும். சரி ஓகே இந்த கேமோட ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். காட்டுங்க பாப்போம். இது என்ன பாடல்? என்னடா பாடல் இது? ஏய் உன் கண்ணே தெரியல. ஓகே இந்த ஒரு இதையும் நாங்க வந்து தவறி விட்டீர்கள். ஈஸியான பாட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைச்சா விட்டேன். மான் கராத்தே விழிகளில் விழுந்த நாட்களில் நான் கண்டுபிடிக்கலன்னா அது வேற. உன் விழிகளில் விழுந்த நாட்களில் விழுந்த நாட்களில் நான் அதான் நான் சொன்னேனே. எப்ப சொன்னேன்? மூணு படத்துல இருந்து உண்மையிலேயே விழுந்த நாட்கள் நான் சொன்னேன். அடிச்சுடா. ஓகே சரி. 5 பாயிண்ட் எடுத்து இந்த கேம்ல வின் பண்ணது என்னவோ 4 தானே? நம்ம 4 தான் சொல்லிருக்கோம். அவங்க தோத்ததுக்கான பாயிண்ட் நமக்கு தானே. ஓ 5 அப்படி பார்த்தா நம்ம 6 பாயிண்ட் எடுத்துறோம். அவங்க 2 கண்டு பிடிக்கல. ஆமா மொத்தத்துல 10 விளையாடணும் இல்லையா? 10 விளையாடல 8 தான் விளையாடுறோம். 8ல நாங்க 2 நீங்க 6 பாயிண்ட் எடுத்துட்டீங்க. அப்படி நம்ம வச்சுக்கலாமா? தோல்வியை நம்ம வந்து அவங்க ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. அதுவும் ஏமாத்துறாங்க, சீட்டிங் பண்றாங்க. வேற எது வேணா புடிச்சு எடுக்கலாம் அப்படினு சொன்னீங்க. இல்ல இந்த இடத்துல நீங்க ஒத்தே ஆகணும். நாங்க நீங்க 2 பேரும் வயசானவங்க. உங்களை ரொம்ப நாங்க வந்து
கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக நாங்க ஈஸியா எடுத்து கொடுத்தோம். நீங்க வந்து ஆட தெரியாத சிறுக்கு கால சுருக்குன்னாங்க. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்